பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 39 சிரசாக்கினை 40 கனவு நிறைவேறியது. கிட்டத்தட்ட பார்த்திபன் கனவோடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இத்தனை நாட்களாக என்னுடன் பயணித்த அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அழகான ஒரு காவியம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்திபன் கனவு. நிறைய கனவுகளோடு இருந்த ஒரு மகாராஜா இறப்புக்கு பின் நிகழ்ந்தது என்ன, அன்று இருந்த சாம்ராஜ்யத்தில் இருந்தவங்க, அதாவது பல்லவ சக்கரவர்த்திக்கு நேரெதிர் சாம்ராஜ்யம் தான் சோழ சேர சக்கரவர்த்திகள் தான். இருந்தாலுமே ஒரு சோழ சாம்ராஜ்யமும் ஒரு பல்லவ சாம்ராஜ்யமும் எந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டிருந்தன அப்படிங்கிறத கிட்டத்தட்ட அழகாக விளக்கக்கூடிய ஒரு நூல் தான் நம்மளுடைய பார்த்திபன் கனவு அப்படின்னு சொல்லலாம். நிறைவை நோக்கி வந்துட்டோம். அடுத்து யார் அந்த சிவனடியார், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ சபை கூட்டப்பட்டிருக்கு. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு விழா கோலம் பூண்டிருக்கு உறையூர். கிட்டத்தட்ட பார்த்திப மகாராஜா வருகைக்காக எப்படி காத்திருப்பாங்களோ அந்த மாதிரி போயிருக்கு. அங்கே ஹைலைட்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னனும் வலியும் தான். அவங்கக்கிட்ட யாரும் கேட்காத கேள்வியே இல்லை. என்னப்பா அந்த ரத்ன வியாபாரி நம்மளுடைய இளவரசராமே அப்படிங்கிற கேள்வியில் ஆரம்பித்து, புலிகேசியோடைய தம்பி நீலகேசி தான் வந்தானாமே, அவனை கொண்டுட்டாங்களாமே, சிவனடியார் தப்பிச்சிட்டாராமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்விகளுக்கும் வள்ளியும் பொன்னனும் எப்படி பதில் சொன்னாங்க? ஆமாங்க, என்ன நடக்கும்ன்றது இன்றைக்கி தெரிஞ்சிடும், அவ்வளோதான். அன்றைக்கி ஹாட் டாப்பிக்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னனும் வள்ளியும் தான். அவங்களுக்கு அன்றைக்கி எந்த கெராக்கிக்கு பஞ்சமே இல்லை. கிட்டத்தட்ட விழாக்குளம் பூண்டு இருந்த அந்த இடத்துல பொன்னனும் வள்ளியும் நடந்தே சபைக்கு போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு சபை கூட்டப்பட்டிருக்கு. எப்போவுமே அந்த காலத்தில் சபைகள் அப்படின்னு சொன்னால் இந்திர சபையை தான் சொல்லுவாங்க. தேவேந்திரன் வீற்றிருக்க சுற்றி அனைவரும் வீற்றிருக்கக்கூடிய அந்த தேவேந்திரனுடைய அந்த இந்திர சபைக்கு நிகராக எந்த சபையும் அவன் அமைந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சபையை அன்றைக்கி அங்கே கூட்டியிருக்காங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதிநிதிகள், கிராமத்தார்கள், நகரத்தார்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போது இங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க? பல்லவ சக்கரவர்த்தியுடைய மகன், பல்லவ சக்கரவர்த்தியுடைய மகள் குந்தவி தேவி, நம்மளுடைய அருள்மொழி தேவியார், கூடவே அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது நம்மளுடைய சிறு தொண்டருடைய மனைவி. இப்படி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் சிறு தொண்டர், பக்கத்திலேயே நம்மளுடைய சிவனடியார். இவங்க ரெண்டு பேரும் நல்ல மிகப்பெரிய ஒரு அரண்யலை விட்டுருக்குறாங்க. அந்த முக்கியமான அந்த சிம்மாசனம், பல்லவ சக்கரவர்த்தியோடைய சிம்மாசனம் மட்டும் காலியாக இருக்குது. சுற்றி சுற்றி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் இருக்காங்க, வெகுஜனங்கள் இருக்காங்க, வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க, வியாபாரிகள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சபையில் யாரெல்லாம் இருக்கணுமோ அத்தனை பேரும் நிறைந்திருக்கக்கூடிய ரிஷிகள், அந்த மாதிரி ஆட்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்குது. இதில் வித்தியாசமான உருவம் கொண்ட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சீன நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய யுவாங்ஷாங் அப்படிங்கிற வியாபாரி அவர் இருக்கிறாரு. அவர் மட்டும் வித்தியாசமாக இருந்தாலும் அவர் பேசக்கூடிய மொழி தமிழாக இருந்தது. தமிழ் மொழியில் தான் அவர் பேசுகிறாரு. கூடவே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாதிரியும் இல்லாமல் தமிழ்நாட்டு ஆட்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலரும் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விக்ரமனுடைய செண்பகத்தீவு இருக்கு இல்லையா, அந்த நாட்டை சேர்ந்த வீரர்கள். அடுத்து தன்னுடைய மகாராஜாக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அவரை விடுவிக்கணும், அடுத்த நகர்வு என்ன செய்யலாங்கிறதுக்காக அவங்களும் அதே சபையில் கூடியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் எதிர்க்க நல்ல வீரத்தோட அழகாக உட்கார்ந்துருக்கிறான் விக்ரமன். நல்ல ஒரு தலை நிமிர்ந்த ஒரு பார்வையோடு உட்கார்ந்துருக்கிறான் விக்ரமன். அப்படியே நேர் எதிர்க்க தான் குந்தவி தேவி இருக்கான். என்னதான் விக்ரமன் குந்தவி தேவியை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சாலும் அப்பப்போ குந்தவியாவும் பார்க்குறதும், குந்தவியும் அதே நிலைப்பாட்டோடு இருந்தாலும் விக்ரமன் அப்பப்போ பார்த்துட்டு என்ன இவ்வளோ நம்ம பார்க்கவே கூடாதுன்னு நினச்சாலும் பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய அந்த நிலைப்பாட்டிலேருந்து தவறது நினச்சி அவங்களே வெக்கி தலைகுனியறதையும் அடிக்கடி ஒரு நிகழ்வாகவே நடந்துட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. என்ன, சக்கரவர்த்தியை காணும் அப்படின்னு ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருந்தது. அந்த சமயம் பார்த்து இடி போன்ற ஒரு குரலில் நம்மளுடைய சிறு தொண்டர் பேச ஆரம்பிக்கிறார். சிறு தொண்டர் என்ன சொல்கிறாரு? எனக்கு சக்கரவர்த்தி ஆணையிட்டு இருக்கிறாரு, ஒரு சில விஷயங்களை இந்த சபையோர் முன்னாடி விளக்கிறதுக்காக எனக்கு ஒரு ஆணையிட்டிருக்கிறாரு. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா சபையோடு சேர்ந்து என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத
செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறார். சரி, நான் ஒரு சில நிகழ்வுகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதாபி போர்லேருந்து ஆரம்பிக்கிறார். வாதாபி போருக்கு போனது, புலிகேசியை ஜெயிச்சது, நீலகேசியை கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் ஒருவாறு சொல்லிட்டு அடுத்த போருக்கு வராரு. என்ன போர்? புரட்டாசி அமாவாசை என்று பௌர்ணமி தினம், புரட்டாசி பௌர்ணமி தினம் அன்று நடந்தது இல்லையா ஒரு போர். பார்த்திப மகாராஜா 10,000 வீரர்கள் தான், அந்த வீரர்களோட போயிட்டு 1,00,000 வீரர்களை எதிர்கொண்டு மகா போர் புரிந்தார் இல்லையா பார்த்திப மகாராஜா. அந்த வீர போர் புரிந்த அந்த நாளை ஞாபகப்படுத்துகிறார். அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க சுற்றி இருக்கக்கூடிய சோழ நாட்டு மக்கள்லாம். இதையும் சேர்த்தே சொல்கிறார். பல்லவ சக்கரவர்த்தி எத்தனையோ போர் புரிந்திருக்கிறார். இருந்தாலும் பார்த்திப மகாராஜா புரிந்த போர் போல ஒரு பெரிய போரை அவர் கண்டதில்லை. ஏன்னா அந்த வீரத்தோடு அவர் பார்த்திப மகாராஜா போர் புரிந்தார். அந்த இரவன்று நம்மளுடைய சிவனடியார், இப்போது நம்ம விக்ரமன் மேலே குறை சொல்கிறோம், விக்ரமனை தப்பு சொல்கிறோம், விக்ரமன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்கிறோம். மறுபடியும் தப்பிச்சு போகிறதுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருந்தது யார்? இந்த சிவனடியார், என் நண்பன், என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். இந்த நண்பன் தான் இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இல்லையா? அப்போ நம்ம ஒருத்தரை மட்டும் குறை சொல்ல முடியாதே. விக்ரமனுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தது யார்? சோழ நாட்டு கொடிய, அதாவது ஆரம்ப காலத்துலேருந்தே அருள்மொழி தேவியை பார்த்து அருள்மொழி தேவிக்கு வாக்கு கொடுத்தது யார்? சோழ நாட்டு கொடியை நாட்டை சொன்னது யார்? அதுக்கப்புறம் கலவரம் செய்ய சொன்னது யார்? அடுத்து நாடு கடத்தப்பட்டப்போ தப்பிச்சு போகிறதுக்கு காரணமாக இருந்தது யார்? திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் அருள்மொழி தேவியை மீட்டது யார்? இப்படி எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய பங்கு சிவனடியாருக்கு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம எப்படி விக்ரமனை மட்டும் குறை சொல்ல முடியும்? விக்ரமன் மட்டும் தப்பு செஞ்சால் அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இந்த விஷயங்களையும் உற்று நோக்கணும். இதுக்கு முன்னாடி சிவனடியாருக்கு ஏன் இந்த நல்ல எண்ணம், எதுக்காக இத்தனை உதவிகளை செய்தார் அப்படின்னா, அந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று பார்த்திப மகாராஜாவை இவர் சந்திக்காமல் இருந்திருந்தா இத்தனை நிகழ்வுகளும் நடந்திருக்காது. அந்த வீர புருஷனை பார்க்கணுங்கிறதுக்காகவே போர்க்களத்துக்கு நம்மளுடைய சிவனடியார் போகிறாரு. அங்கே இங்கே தேடி பார்த்துட்டு கடைசியாக பார்த்திப மகாராஜாவை பார்த்து அவருடைய உயிர் நம்மளுடைய சிவனடியார் மடியில் தான் போகுது. அப்போ பார்த்திப மகாராஜா ஒரு வாக்கு கேட்குறார். ஐயா, என்னுடைய மகனை சுதந்திர புருஷனாக நீங்கள் வளர்க்கணும், ஒரு சுதந்திர நாட்டுக்கு ராஜாவாக அவன் ஆகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கணும், எனக்கு வாக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது சிவனடியார் வாக்களிக்கிறார். அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக இத்தனை நாளும் செய்திருக்கிறார். இது மட்டும் இல்லை, ஐயா நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது தன்னுடைய போலி ஜடாமுடி எல்லாத்தையும் களைஞ்சிட்டு தான் யார் என்பதை காட்டிய பிறகும் தன் நம்பிக்கையோடு, அதாவது தன்னுடைய மகனை, பார்த்திப மகாராஜாவுடைய மகனான விக்ரமனை வாக்கு கொடுத்த மாதிரி சிவனடியார் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் மடியில் உயிரை இழக்கிறாரே. அப்போ அதை காப்பாற்றுவதற்காக பல ராஜதந்திரங்கள் செய்த சிவனடியாருக்கும் என்ன தண்டனை கொடுக்கறது இருக்கு இல்லையா? எப்போ சொல்லுவோம்ல, எப்போவும் நம்ம வில்லு மேலே கோவம் வச்சுக்க மாட்டோம், அம்பு மேலே தான் கோவம் வச்சுக்குவோம். ஆனால் அம்பு எய்தவன் கிட்ட தானே இருக்குது. அப்போது குற்றம் புரிந்தவனை விட அதை தூண்டுறதுக்கு காரணமாக இருந்தவனுக்கு தானே தண்டனை ஜாஸ்தி. அந்த போக்கில் பார்த்தாக்க அப்போ விக்ரமனை வழி நடத்தினது யார்? அவருடைய எண்ணம் சரியாக இருக்கலாம். பார்த்திப மகாராஜாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக சிவனடியார் வேடமிட்டே அருள்மொழி தேவியை சந்திச்சிருக்கிறாரு. நம்மளுடைய பார்த்திப மகாராஜாவுடைய மகனான விக்ரமனுக்கு தைரியத்தை ஊட்டியிருக்கிறாரு. செண்பகத்தீவுக்கு போயிருக்காம, அதாவது சிறை தண்டனை பெற்று செண்பகத்தீவுக்கு போனதுக்கப்புறமும் அந்த இடத்துல ஒரு தனி ராஜ்யத்தை அமைச்சிருக்கான், அந்த இடத்துல ராஜாவாக இருந்திருக்கான். அப்படின்னும்போது இத்தனை விஷயங்களும் நடந்திருக்கு. இப்போ இது ஒரு புறம் இருக்கட்டும். நரபலி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காகவே நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தி எத்தனை ஆண்டுகளாக மாறுவேடமிட்டு ஊர் ஊராக போய் அந்த கபாலிகரர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை செய்து கடைசி அவங்கக்கிட்டேயே மாட்டிக்கிட்டு அவருடைய நரபலியை தடுக்கிறதுக்கு யார் உதவுனா? இந்த பக்கம் விக்ரமன். அப்போ விக்ரமன் நல்லது செஞ்சுட்டானே இல்லையா? எதை பல்லவ சக்கரவர்த்தி ஒழிக்கணும்னு நினச்சாரோ அதை கடைசியாக விக்ரமன் செஞ்சுட்டான்ல. அந்த நிகழ்வு நடந்துடுச்சு இல்லையா? அப்போ விக்ரமனுக்கு தண்டனை குறைச்சிடலாமா? இப்போ எல்லாத்துக்கும் பதில் சபையோர்கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன். இதை தான் பல்லவ சக்கரவர்த்தி எனக்கு ஆணையிட்டிருக்கிறார். சபையோர் என்ன பதில் சொல்ல இருக்கீங்கிறத தான் எனக்கு ஆணையிட்டிருக்கிறார். இப்போது
என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான், விக்கிரமன் செய்தது சரியா தவறா? அதே மாதிரி சிவனடியார் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றினது, பார்த்திப மகாராஜாவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றி ஒரு சுதந்திர புருஷனாக வளர்த்திருக்கிறாரா இல்லையா, இதுதான் கேள்வி அப்படிங்கிறார். சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் ஆமோதிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், சுதந்திர வீரனாக வளர்த்துருக்கிறாரு, விக்ரமனை நல்லபடியாக வளர்த்துருக்கிறாரு, இதில் தப்பு சிவனடியார் பக்கம் எதுவும் இல்லை, விக்ரமன் பக்கமும் எதுவும் இல்லைன்ட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு ஏகோபித்த ஒரு கோஷங்களை எழுப்புறாங்க. அப்போ அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று இருக்குது. சிவனடியார் யார்? அப்போ போலி ஜடாமுடி தரித்தவர் தான் சிவனடியார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் யார் இந்த சிவனடியார்? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா? உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அப்போ இந்த சிவனடியார் ரூபத்தில் இருந்து இத்தனை உதவிகளையும் விக்ரமனுக்கும் பார்த்திப மகாராஜாவுடைய வாக்கையும் காப்பாற்றின அந்த சிவனடியார் யார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு தன்னுடைய நண்பனான சிவனடியாருடைய தாடியையும் அந்த ஜடாமுடியும் பிடிச்சி இழுக்கிறார். எழுந்து நிற்கிறார் சிவனடியார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேஜஸான ஒரு ஒளியோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தி. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அருள்மொழி தேவி மூர்ச்சையாகி விழுந்துடுறாங்க. விக்ரமனுக்கு ஆச்சரியத்தை அடக்க முடியாமல் கண் கொட்டாமல் பார்க்குறான். ஏன்னா யாரை எதிர்த்து போரிடணும், யார்கிட்டேருந்து ராஜ்யத்தை நம்ம ராஜ்யம் பறி போயிடுச்சுன்னு நினச்சானோ அதே பல்லவ சக்கரவர்த்தி தான் தன்னை வழி நடத்தியது, ஒரு சுதந்திர புருஷனாக வளர்த்தது அப்படின்னு நினைக்கும்போது விக்ரமனுக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு முடியாத அளவுக்கு ஒரு திகைப்பு. அருள்மொழி தேவிக்கு சொல்லவே வேண்டாம், ஒரு எதிரி நாட்டு மகாராஜா தன்னுடைய மகனை வளர்த்துருக்கான்னு மூர்ச்சையாகிட்டான். அவனை பக்கத்தில் இருந்த நம்மளுடைய சிறு தொண்டருடைய மனைவி தேற்றி உட்கார வச்சுருக்காங்க. இப்போ ஒரு விதமான ஒரு சந்தோஷம் அந்த சபை நெடுக்க குழுமி இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சுற்றி பார்க்குறாங்க, சிவனடியாரை காணோம். மறுபடியும் அவர் மாயமாக மறைஞ்சிட்டார். அடுத்த சில நொடிகள்லாம் பல்லவ சக்கரவர்த்தியாக அவர் தன்னுடைய அரியணையில் அவருடைய ஆபரணங்களோட அந்த கிரீடத்தோடு அமர்றார். அப்போ சபையோரை பார்த்து அவர் கேள்வி கேட்குறார். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சிரசாக்கினை அப்படிங்கிறது நம்ம தேச பிரஷ்டை செய்தவங்களுக்கான தண்டனை. அப்போ விக்ரமனுக்கு அதே சிரசாக்கினையை நான் தரேன். எப்படி? தலையில் கிரீடமாக தரேன். சோழ நாடு இன்றிலிருந்து சுதந்திர நாடாக அறிவிக்கப்படுது. இனி வரும் நாட்களில் விக்ரமனும் விக்ரமனுடைய தலைமுறையை சேர்ந்த அடுத்தடுத்த சந்ததியினரும் சோழ நாட்டில் சுதந்திர நாடாக சுதந்திர வீர புருஷர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணையை பிறப்பிக்கிறார். அவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த இடத்துல நிலவுது. எல்லாரும் பயங்கர சந்தோஷமாகறாங்க. எல்லாருக்கும் உயிர் திழறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓடி குந்தவை தேவி அப்பாவை அணைச்சிக்கிறா. அடுத்து என்ன? கெட்டி மேளம்தான். அடுத்து எல்லாருடைய முன்னிலையிலும் நம்மளுடைய குந்தவி தேவிக்கும் விக்ரம மகாராஜாக்கும் திருமணம் நடைபெறுது. எல்லாரும் நல்லபடியான ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. அப்போ பார்த்திப மகாராஜாவுடைய மனைவியான அருள்மொழி தேவி என்ன சொல்கிறா? விக்ரமனை பார்த்து, சுதந்திர நாட்டுக்கான சுதந்திர புருஷனாக சுதந்திர அரசனாக நீ இருக்கிற, நீ இந்த மக்களை வழி நடத்தணும், அப்பாவுடைய கனவை நிறைவேற்றணும், அப்பாவுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறான். அதுவே நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தி குந்தவி தேவிக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க? பார்த்திப மகாராஜாவுடைய மருமகளா, பல்லவ சக்கரவர்த்தியோடைய மகளா, விக்ரமனுடைய மனைவியா, என்றென்றும் இந்த பெருமையை காப்பாற்றக்கூடிய ஒரு மகளா நீ இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறாங்க. இருவரும் அதற்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்திபனுடைய கனவு என்னவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவ சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் மிக புகழ்பெற்றவராக இருந்தார். அந்த காலத்தில் தான் மாமல்லபுரத்தை நிறுவனாங்க. அவருடைய புகழ் ஓங்கி இருந்தது. அந்த புகழுடைய வெளிச்சத்தில் விக்ரமனுடைய வீர தீர செயல்கள் எவ்வளவாக இருந்தாலும் மங்களாக தான் இருந்தது. அடுத்தடுத்து சந்ததியினரும் சோழ நாடு தனிப்பெரும் நாடாக இருந்தாலும் அவங்களால அந்த பல்லவ சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு பக்கத்தில் இருந்தாங்களே தவிர அவங்களால மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற முடியல. இருந்தாலும் அந்த மக்கள் செய்தது என்ன? அந்த சாம்ராஜ்யத்தை, அதாவது சோழ சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் செய்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம மகாராஜா அடுத்தடுத்த சந்ததியினருக்கு என்னத்தை சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க? சித்திரக்கூடத்தை பற்றியும், சித்திரக்கூடத்தில் பார்த்திபன் கண்ட கனவு பற்றியும், அவர் எந்த எல்லையெல்லாம் கடந்து ஆட்சி புரியணும்னு சொன்னதை பற்றியும்
எல்லாருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு பரப்பிட்டு போயிருந்தாங்க. இது சொல்படியாக அடுத்தடுத்த தலைமுறைகள் பின்பற்றிக்கிட்டே இருந்தாங்க. இது அவங்களுடைய நிறைவேறாத ஒரு கனவாக போயிடுமான்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இல்லை. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் 300 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திப மகாராஜா சோழ பேரரசாக இருந்ததுக்கப்புறம், சோழ பேரரசுன்னு சொல்ல முடியாது, சோழ ராஜாவாக இருந்ததுக்கு அப்புறம் விக்ரமராஜா, அதுக்கப்புறம் வந்த சந்ததிகள் எல்லாருமே சின்ன சின்ன நாட்டை தான் ஆண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பல்லவர்களுடைய சாம்ராஜ்யம் பெருகி இருந்தது, அவங்களுடைய புகழ் உச்சத்தில் இருந்தது. அவங்க பல்வேறு நாடுகளை அடுத்தடுத்த இடங்களை கைப்பற்றி சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி போனாங்க. இவங்களால் அதை செய்ய முடியல. ஆனால் 300 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு சோழ சக்கரவர்த்தி, ராஜேந்திர சோழன் அவருடைய மகன், அவங்களுடைய வம்சாவளி எல்லாமே இந்த கனவை நிறைவேற்றினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பக்கம் குமரி, இந்த பக்கம் இலங்கை, இன்னொரு பக்கம் கடாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லைகள் தாண்டி சோழ கொடியை பறக்க விட்டாங்க. சோழ சாம்ராஜ்யம் பல்கி பெருகி விரிவடைந்தது எந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய காலத்திலும் ராஜேந்திர சோழனுடைய காலத்திலும் தான் நடந்தது. அந்த சமயத்தில் பல்லவர்களுடைய ராஜ்யம் மெல்ல குறுகி அவங்களுடைய புகழ் மங்க தொடங்கி இருந்தது. புகழ் மங்கி இருந்த சோழ சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பிறகு விரிவடைந்து பார்த்திபன் கண்ட கனவு நிறைவேறுறது அப்படின்னு சொல்லலாம். 300 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு கனவு நிறைவேறணும் அப்படின்னா அதற்கான உத்வேகமும் அதற்கான முயற்சியும் அடுத்தடுத்த தலைமுறைக்கிட்ட கட்டாயமாக தேவைப்படுது. அப்படி ஒரு கனவு நிறைவேறியது தான் இந்த பார்த்திபன் கனவு புதினம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய திருப்புமுனைகள் பல்வேறு ஆச்சரியங்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திபன் கனவு 300 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறியது. இன்றளவும் சோழர்களுடைய பெயர் ராஜேந்திர சோழன் வாயிலாகவும் ராஜராஜ சோழனுடைய வாயிலாகவும் நாமும் நினைவு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மாற்ற முடியாத ஒரு கருத்து. மீண்டும் நாம் பயணிக்கலாம் இணைந்தே அடுத்து வரும் புதிய புதிய புதினங்களோடு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.